ஹலோ மைசெல்ஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3250 என்ற எண்ணிலிருந்து எந்த சிறு எண்ணை கழிக்க முழு வர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வர்க்கம் அப்படின்னு கேட்டாங்கவே நீங்கள் என்ன பண்ணணும், வர்க்கத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்போதுமே நம்ம பண்ணுறது தான். ஓகேங்களா? இது பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ ரெண்டு தான் எடுத்துக்கங்க. ஸோ 5 5 சார் 25 வருமா? ஸோ அதுக்கு மேலே இது பண்ண முடியாது. ஸோ அதனால் 5 5 ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா இதில் 7 டைம்ஸ் வரும். ஸோ அடுத்த 2 நம்பரை அப்படியே கீழே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 10 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். ஸ்கூல் டைமில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதே தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே 7 இங்கேயும் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 7 சார் 49 749 வரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 இருக்குது. இந்த 1 வந்து நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். ஓகேங்களா? அந்த இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும், முழு வர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 32 49. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு முழு வர்க்கமாக மாறும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக இது கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த நம்பர் எடுத்துக்குவோம். ஸோ என்ன பண்ணுவோம், இது ஒரு போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா மிஸ் மேட்ச் ஆயிடும். ஸோ இந்த 8 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 4 ஆகும். ஓகேங்களா? அடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் இதை பண்ணணும். ப்ரீவியஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, 176 8ஆல் அடிச்சிடக்கூடாது, அது தப்பாயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த 4ஆல் இதை டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 176 டிவைட் பை 4 அடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 44 கிடைக்கும். கரெக்டாக இந்த 44 இந்த சைடு வந்துடுச்சு. ஓகேங்களா? அதாவது உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சைடு இருக்க எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும். சரிப்பா, இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். எப்படி பண்ணுவோம், ஏன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுட்டு தான் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், அப்படியே எடுத்துக்கிறேன். 57 42 இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், மைனஸ் இந்த சைடு மைனஸ் 37. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க. மைனஸ் உள்ளே போனீங்கன்னா -20 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது, 37 இருக்குது, இங்கே -20 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 37ல் -20 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 17 இருக்கும். ஓகேங்களா? அதை அப்படியே எடுத்துக்கங்க. இது வந்து ஸ்டெப்ஸ் 1. அடுத்தது ஸ்டெப்ஸ் 2 போங்க. 57 -42 மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 37ல் 20 போயிடுச்சுன்னு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 17 இருக்கும். ஓகேங்களா? 17 ப்ளஸ்ஸு எக்ஸு. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன். மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா இது மைனஸ் ஆகும், இதுவும் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். கரெக்டாக? இப்போ என்ன பாருங்க அப்படின்னா 57 -42 -17 எக்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் 42ல் 17 போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 57 மைனஸ், இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த 25 வரும். 25 ப்ளஸ் 25 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா 57 -25 ப்ளஸ் எக்ஸு. கரெக்டாக? ஓகேங்களா? இப்போ இந்த 57ல் 25 போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 32 இருக்கும். ஓகேங்களா? 32 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 44 இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு தேவை எக்ஸ் தேவை. எக்ஸு இந்த சைடு இருக்க 44 மைனஸ் 32 பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ எக்ஸ் வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 12. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் போர்ட் மாஸ் ரூல் படி தான் போகணும். மைனஸ் இருக்குன்னா மைனஸ் ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், டெரைவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனீங்கன்னா தான் கரெக்டாக வரும். அதை மீறி தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பரே -12 வரும், இல்லை 42 வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க. ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 166 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. ஒரு மதிப்பு 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160 சென்டிமீட்டர் என தவறாக பதிவு செய்யப்பட்டது எனில் சரியான சராசரி உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்க, 10 மாணவர்கள் இருக்காங்க. அவங்களோட சராசரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 166ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மதிப்பு 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160 சென்டிமீட்டராக தவறாக பதிவாயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 150க்கு பதிலாக
சாரி 160 கொடுத்துருக்காங்க. அப்புறம் எவ்வளோ கம்மி அதிகப்படுத்தியிருக்காங்க? 10 சென்டிமீட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. கரெக்டா? 10 சென்டிமீட்டர் அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த 10 சென்டிமீட்டருங்கிறது எத்தனை மாணவர்களுக்கு? 10 மாணவர்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ 10 மாணவர்களுக்கும் இந்த 10 சென்டிமீட்டர் ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளோ ஒவ்வொரு மாணவருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்டா? இந்த 1 இன்க்ரீஸ் ஆகி தான் இந்த வேல்யூ வந்திருக்கு. நமக்கு தேவை என்னது அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ வேணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 166ல் 1 போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 165. ஓகேங்களா? இப்போ 165 தான் என்னோட வேல்யூ. ஓகேங்களா? புரியுதா? டேரெக்டாகவே எடுத்துடலாம், ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, 391/667 சிறிய உறுப்பாக சுருக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பாருங்க, 391 ரெண்டே நம்பர் தான். ஒன்று 17 அடிக்கும், இல்லை அந்த 29 அடிக்கிறது. இதுதான் வாய்ப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 17ல் அடிச்சு பாருங்க. ஓகேங்களா? 17ல் அடிச்சு பார்த்துப்போம். 391/66 ஓகேங்களா? 17ல் அடிச்சு பாருங்க. 17ல் அடிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. 17 டைம்ஸ் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். கரெக்டா? இது 2 டைம்ஸ் வரும். அடுத்து 7 வந்து 3 ஆகும்னா 3 வரும். 23 டைம்ஸ். இப்போ 23 இதையும் டிவைட் பண்ணிடுச்சுனாவே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம், 23ஆல் இதை அடிச்சு பார்ப்போம். ஓகேங்களா? 23ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 17 வந்துடும் மேலே. இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 23ஆல் இதை அடிக்கிறோம். ஸோ அடிச்சிங்கன்னா 17 வந்துருச்சு. இப்போ இதையும் 23ஆல் அடிச்சு பார்ப்போம். ஓகேங்களா? 23ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வருமா? 46 வரும். ஓகேங்களா? வந்துச்சு அப்படின்னா 207 207 வரும். இப்போ நெக்ஸ்ட் 207, அப்போ 29 வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே 7, அடுத்தது என்னது அங்கே இருக்க 9. இதை டேரெக்டாகவே அடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் இதுதான். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்த சம் போகலாம். இங்கே பாருங்க, இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்முலா பேஸ்டு போயிடணும். ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸி தான். எப்படின்னு பார்ப்போம். a + b whole square equal to plus a minus b whole square equal to 2a square plus b square. இந்த ஃபார்முலா கொண்டு வரலாம். ஏன் இந்த ஃபார்முலா கொண்டு வரலாம்னா இது 200லேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது? 17 அதிகமாக இருக்குது. இது 200லேருந்து 17 கம்மியாக இருக்குது. 17 கம்மியாக இருக்குது, இது 17 அதிகமாக இருக்குது. அந்த ஃபார்முலா படி நம்ம இதை கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம்னா ஏங்கிறத வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 200ன்னு எடுத்துக்கிறேன். பிங்கிறத நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 17 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா a + b ஹோல் ஸ்கொயர்னு இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்னு பாருங்க. இரநூறை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஸ்கொயர் பண்ணுறோம். 200 ஸ்கொயர் பண்ணோம்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். அடுத்து அந்த ஜீரோஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஜீரோ வராது. ஓகே, 17ஓட ஸ்கொயர். 17 ஸ்கொயர் என்னது அப்படின்னா 289 289. ஓகே, இப்போ அதில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம இப்படி எடுத்துக்கலாம். எப்படின்னா 2 இது ஏவோட ஸ்கொயரு, இது பியோட ஸ்கொயர். ஓகேங்களா? கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம்மில் இந்த தான் நமக்கு மெயின் திங்ஸு. இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 289 ஆட் பண்ணிங்கன்னா 40, 289 இன்ட்டு 2. ஏன்னா என்னது மல்டிப்ளை வித் 2ன்னு சொல்லியிருக்காங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2ஆல் பெருக்குறீங்க. பெருக்குனிங்கன்னா 18, 16, 17, 5, 0, 8. பி தான் வந்து என்னோட ஆன்சர். இப்படி டைரெக்டாக ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம போடலாம். இல்லை எனக்கு ஃபார்முலா ஞாபகத்தில் இல்லை, எனக்கு ஃபார்முலா மறந்துடும் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் ஃபார்மெட்டை எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஃபார்மெட்டை எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் வரும். ஸ்கொயர் ஃபார்மெட் எப்படின்னு பார்ப்போமா? ஸ்கொயர் ஃபார்மெட் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு 217ஓட
ஸ்கொயர். ஏன்னா இது ப்ளஸ் தான் பண்ண போகிறீங்க. 217 ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 17 இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 200 ப்ளஸ் ஒரு 17, 217 17 ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆட் பண்ணீங்க கூட்டுனீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னா 234 வரும். பேஸ் 2ங்கிறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 468 கரெக்டாக. இப்போ 17ஓட ஸ்கொயர் எடுத்துக்கணும். 17ஓட ஸ்கொயர் எடுத்துக்கணும். 17 ஸ்கொயர் இப்போ தானே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? 289. ஓகேங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணும். அவ்வளோதான். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு? 4 சாரி, இந்த 2 வந்து இதோட இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட ஆட் பண்ணிங்க அப்படின்னா 7 0 89. ஓகேங்களா? ஸோ 47 0 89. ஓகேங்க. அடுத்தது என்னன்னா இதே மாதிரி 183 நீங்கள் எடுக்கணும். 183ல் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 200க்கு மேலே இருந்ததுனால என்ன பண்ணீங்க? 17 ஆட் பண்ணீங்க. இங்கே 17 மைனஸ் பண்ணணும். 17 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 166 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். பண்ணிங்க அப்படின்னா 332. அதே தான் 17ஓட ஸ்கொயரு 289 பண்ணிங்கன்னா 33489. இப்போ இது ரெண்டையும் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாமல். 47 0 89 33 4 8 9 18 பாக்கி 1 9 17 பாக்கி 1 5 0 8. சேம் நம்பர் வந்துருச்சா? ஒன்று ஃபார்முலா படியும் போகலாம், இல்லை டைரெக்டாக ஸ்கொயர் பண்ணியும் கொண்டு போக முடியும். ஓகே, அடுத்த சம் போகலாம். ஒரு தேர்வில் 10 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் 15 75 33 67 76 54 39 12 78 11. இதன் கூட்டு சராசரியை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 10 பேர் இருக்காங்க, இதோட கூட்டு சராசரி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்பீடாக எப்படி கூட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. எப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா எடுத்து எழுதிக்கிறேன். எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா எல்லாத்தையும் எடுத்திங்களா தான் கரெக்டாக வரும். நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா 10 நம்பர் ஃபஸ்ட்டு இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இதை மிஸ் பண்ணிடுவாங்க, ஒரு நம்பர் விட்டுருவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேராக எடுக்க போகிறோம். ஓகேங்களா? 10 தான் நம்மளோட கான்செப்ட். 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்போ 5 பேர் இருக்குது. 5 பேர்னா 10 10 நான் பிரிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ 5 பேர்னா 0, இந்த இடத்துல என்ன வந்துடணும்? 5 வந்துடணும். ஓகேங்களா? அடுத்த லெவலுக்கு. இப்போ இங்கேயும் என்ன பண்ண போகிறேன்னா பேராக தான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? பேராக என்ன எடுக்க போகிறேன்னு பார்ப்போம். 1. ஓகே, வேறு எது இருக்கா? இந்த 5 இதோட கொண்டு வரலாம். 2 3 3 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆச்சு? 1 2 3 4 4 ப்ளஸ் ஒரு 6 ஆட் பண்ணிங்கன்னா 46. ஓகேங்களா? இவ்வளோ தான் சம்மு. ஒரு சம்மை உட்காந்து ஃபுல்லாக கூட்டணும்னு அவசியம் இல்லை, பேராக எடுத்துக்கலாம். நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா பேராக எடுத்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக மேக்ஸ் போட முடியும். இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 460 இருக்குது. இது வந்து 10 பேருங்கிறனால 10 பேரால் டிவைட் பண்ணுறோம். எனக்கு வர்றது ஆன்சர் என்ன இருக்குன்னா கூட்டு சராசரி வந்து 46. புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஈஸியாக பேராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சம்மை ஈஸியாக கூட்ட முடியும். ஓகே, அடுத்த சம் போலாம். ஒரு எண்ணுடன் எந்த எண்ணின் 16% கழிக்க கிடைப்பது 42 எண்ணில் அந்த எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 16% கழிக்கிறோம். அப்போ என்னன்னா 100% இருக்கு. அதில் என்ன பண்ணுறோன்னா 16% வந்து கழிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறைக்கிறீங்க. குறைச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 84% இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 84%ங்கிறது 42 கரெக்டாக? 84%ங்கிறது 42 எனில் 100% என்ன? ஓகேங்களா? இப்போ இதால் இதை அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் வரும், இதால் இதை அடிச்சிங்க அப்படின்னா 50 வரும். ஓகேங்களா? அப்போ ஆனால் எத்தனை சதவீதம்? 50 தான் அந்த ஆன்சர். ஓகே, அடுத்த சம்பளமா? இரு எண்களின் கூடுதல் 24,
பெருக்கல் 108 எனில் அவ்வெறு எண்களின் தலைகீழின் கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 2 எண் எடுத்துக்குவோம். ஏ ப்ளஸ் பி, இது வந்து கூட்டுத்தொகை 24ன்னு சொல்கிறாங்க. ஏ இன்ட்டு பி, இதோட கூட்டுத்தொகை வந்து 108 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது ரெண்டையோட தலைகீழி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன தலைகீழ் என்னது? 1/a ப்ளஸ் 1/b, அதானே ஆன்சரு. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ என்ன வரும் அப்படின்னா a ப்ளஸ் பி டிவைட் பை ஏபி வருமா வராதா? அப்படியே டைரெக்டாக போட்டுற வேண்டியதான். 24 டிவைட் பை 108. இது ரெண்டு எதால் அடிக்கலாம்னா 12ஆல் அடிக்கலாம், 12ஆல் அடிக்கலாம். 12 அடிச்சு 2 12 24, 9 12 108. ஓகேங்களா? அப்போ 2/9 தான் என்னோட ஆன்சர். புரியும் நினைக்கிறேன். அது சம் போகலாம். அருண் ஒரு வாகனத்தை 60 மைல் வேகத்தில் மணி மைல் பர் மணி வேகத்தில் 120 மைல் ஓட்டுகிறார். பின்னர் 40 மைல் மணி வேகத்தில் அடுத்த 120 மைல்கள் ஓட்டுகிறார். அப்ப டோட்டலா இருக்கிற தூரம் என்ன? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். தூரம் வந்து என்ன அப்படின்னா ஒரு 120 பிளஸ் இன்னொரு 120. அப்போ மொத்தமா எவ்வளோப்பா தூரம்? 240. அவங்க என்ன கேட்குறாங்க? மொத்த பயணத்தின் சராசரி வேகம் என்னன்னு கேட்குறாங்க. சராசரி வேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சராசரி வேகம் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் கொடுத்துருக்காங்களா? எங்கேயாச்சும் வந்து தூரம் நேரம் எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. நேரம் கொடுக்கல. அப்போ நேரம் வேணும்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னா நேரம் அங்கே போயிடும். டி ஈக்குவல் டு டி டிவைட் பை எஸ் ஆயிரும். டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட் ஆயிரும். அப்போ எனக்கு 120 240 கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டைமை கண்டுபிடிக்க போகிறோம். டைம் எப்படிப்பா கண்டுபிடிப்போம் அப்படின்னா 120 டிவைட் பை 60 ப்ளஸ் 120 டிவைட் பை 40. இது கிடச்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன கிடச்சிருச்சு? டோட்டல் டைம் எனக்கு கிடச்சிருச்சு. மேலே இருக்கிறது என்ன? டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. எனக்கு அப்போனா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸ்பீடு கிடைக்கும். கரெக்டாக என்னோட வேகம் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதால் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். இதையும் கேன்சல் பண்ணால் இதெல்லாம் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ். 2 + 3 = 5, 5 வருது. இப்போ 240 டிவைட் பை 5. ஓகேங்களா? 240 டிவைட் பை 5, 5ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடிக்கிறீங்க. அடிச்சிங்கன்னா 4 8 48. ஸோ பி தான் என்னோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இங்கே பாருங்க. 18 41 x 36 31 24 37 35 27 36 இவற்றின் சராசரி 31 எனில் சின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 31ல எல்லாத்தையும் பாருங்க. ஏன்னா ஒரு சாக்லேட்டை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்? ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோமா? அந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இங்கே வந்து இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த 18 இருக்குது. ஓகேங்களா? 18ல் வந்து என்ன ஆச்சுன்னா 31 வந்து மைனஸ் பண்ணுங்க. வந்தீங்கன்னா 13 கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து 41ல் அடுத்தது பாருங்கள். 41ல் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது? ப்ளஸ் 10 அதிகமாக இருக்குது. எக்ஸை விட்டுருங்க. எக்ஸை தான் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். 36 அப்படின்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது? 5 அதிகமாக இருக்குது. 31ங்கிறது விட்டுறலாம். ஏன்னா அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் அதை விட்டுறலாம். 24 அப்படிங்கிறது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா -7 கம்மியாக இருக்குது. 37 அப்படின்னா +6 அதிகமாக இருக்குது. 35 அப்படின்னா +4 அதிகமாக இருக்குது. கரெக்டாக? 27 அப்படின்னா எவ்வளோ இருக்குது? -4 கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? 36 அப்படின்னா +5 அதிகமாக இருக்குது. கரெக்டாக? இதுதான் கால்குலேஷன். ஓகேங்களா? இப்போ மைனஸையும் ப்ளஸையும் எங்கெங்கெல்லாம் அடிக்க முடியுதோ அங்கெங்கெல்லாம் அடிச்சிருங்க. இது +4 இருக்குது, -4 இருக்குது. கேன்சல் ஆயிடுச்சா? அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 13 இருக்குது. ஓகேங்களா? மைனஸில் வர்ற மாதிரி 2 நம்பர் எடுங்க. ஓகேங்களா? இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. 2 ப்ளஸில் இருக்கா? இங்கேயும் இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்னா +2 இருக்கும். கரெக்டாக? இங்கே +2 இருக்குது. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? -7 இருக்குது, இங்கே -6 இருக்குது. ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணால் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா +1 இருக்கும். ஓகேங்களா? எலிமினேட் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே +1 இருக்குது, இங்கே +6 இருக்குது. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா +6 அதிகமாக இருக்குது. +6 அதிகமாக இருக்குன்னா அதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்போ 31 - 6 பண்ணிட்டீங்க அப்படின்னா 25. என்னோட வேல்யூ 25. அந்த எக்ஸோட வேல்யூ 25. அவ்வளோதான். உட்காந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. டேரெக்டாக இங்கேயே அடித்து இங்கேயே முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் போகலாமா?
ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு எண் வந்து நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதோட தலைகீழின்னா என்னது 1/x அப்படின்னு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டா அது வந்து 65/8 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா தலைகீழின் கூடுதல்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றேன், இது நம்ம என்ன வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயரு ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 65/8 அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிட்டு பண்ணி பாருங்க. இங்க என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? 8 இருக்கு. இப்போ 8 இங்க என்ன இருக்கு? 8 ஸ்கொயர் இருக்கு. 8 ஸ்கொயர் பண்ணா 64, 64 + 1 65. கரெக்டாக தானே வருது. அப்போ ஆன்சரு 8. அவ்வளோதான். ரொம்ப உட்காந்து யோசிக்கணும் அவசியம் இல்லை, பட்டு டெரைவ் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. டேரெக்டாக பார்த்தோன்னே சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அருண் தற்போதைய வயது 3 மடங்கிலிருந்து 3ஐ கழித்தால் கிடைப்பது அவனது 2 ஆண்டுகள் முந்தைய வயதையும் 3 ஆண்டுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அருணின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அருணை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏ அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா 3a - 3 ஓகேங்களா ஈக்குவல் டு a - 2 a + 3 இதுதான் கொடுத்துருக்காங்க அங்கே அருணுக்கு. ஓகேங்களா? அடுத்து அதை வச்சு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெரைவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டெரைவ் பண்ணால் a² + 3a - 2a - 6 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3a - 3 a² + a - 6 கிடைக்குமா? இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு கொண்டு போங்க, அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? அப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா 2a + 3 = a². இந்த வேல்யூ இங்கே கொண்டு போவோமா? அப்போ என்ன வரும் அப்படின்னா a² - 2a - 3. அதாவது எனக்கு பெருக்குனா 3 வரணும், கூட்டுனா 2 வரணும். அந்த மாதிரி 2 நம்பர். ஓகேங்களா? அந்த மாதிரி 2 நம்பர்னா a - 3 ஒரு ஃபேக்டர் வரும். இன்னொன்று ஃபேக்டர் என்ன அப்படின்னா a + 1 இது ஒரு ஃபேக்டர். இப்போ 2 ஃபேக்டர் இருக்குது. ஓகேங்களா? அப்போ a = 3 அப்படின்னு கொண்டு வரலாம். இன்னொரு ஃபேக்டர் வரும் a = -1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ மைனஸில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, ப்ளஸில் தான் வரும். அப்போ ஏங்கிறது அருணோட வயது வந்து 3. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் டெரைவ் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கு இந்த டெரிவேஷன் தெரியணும். இதை நல்லா பாருங்கள். 3 மடங்கிலிருந்து 3ஐ கழித்தால், அப்போ 3 மடங்காக்கிறேன், அப்புறம் 3 வந்து கழிக்கிறேன். அதே மாதிரி a - 2 அதாவது அருண்லேருந்து 2ஐ கழித்து அருண்லேருந்து 3 வயதை பெருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து பெருக்கல் கிடைக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த டெரிவேஷன் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்த சம் போகலாம். இதுல அதே மாதிரி தான் கூட்ட சராசரி என்ன பண்ணியிருக்காங்க 8ன்னு. அங்கே வந்து 31 சொல்லியிருந்தாங்களா, இங்கே 8 சொல்லியிருக்காங்க. அப்படியே டேரெக்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ 9லேருந்து எப்படின்னா +1 இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கே -1 இருக்குது, 8ங்கிறனால அப்படியே விட்டுறோம். x 5ங்கிறனால -3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக அப்படியே எடுத்து எழுத போகிறோம். என்னென்ன இருக்குது, எங்கெங்கெல்லாம் அடிக்க போகிறோம். -8 இருக்கா, எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக அடிக்கலாம். இந்த மைனஸுக்கும் மைனஸுக்கு கேன்சல் ஆயிருமா, +1க்கும் -1 கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் என்ன இருக்குன்னு பாருங்க. ரிமைண்டர் வந்து என்ன இருக்கு, இதில் ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு. -5 மைனஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். அப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பரை ப்ளஸ் பண்ணணும். 8 + 5 = 13. ஸோ ஆன்சர் வந்து 13. ஓகேங்களா? பி இஸ் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கிரிக்கெட் ஆட்டத்தின் முதல் 10 ஓவர்கள் ரன் ரேட் 3.2, அதாவது 3.2ங்கிறது சொல்லியிருக்காங்க. 282 ரன்கள் இலக்கை அடைய மீதமுள்ள 40 ஓவர்களில் தேவையான ரன் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 32 × 10 3.2. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 32 கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 282ல் 32 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 250 கிடைக்குமா? இந்த 250 வந்து 40 ஓவரில் மறுபடியும் மீது இருக்கல எவ்வளோ ரன் ரேட் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ 250 / 40. இதெல்லாம் இதை கேன்சல் பண்ணுறேன். இதுன்னு அடிச்சிங்கன்னா 6 - 24. ஓகேங்களா? மீதி எவ்வளோ வரும் அப்படின்னா 1 வரும். 1 வந்துச்சு அப்படின்னா 25. அப்போ 6.25. ஓகே.
8ஆல் வகுப்படும் 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்குறாங்க. மொத்தம் 8ஆல் வகுக்கக்கூடிய 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா 100 எடுத்துக்கிறேன். 3 இலக்க எண் 100லேருந்து 999 வரையும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 104 வரும் 8ஆல் வகுக்கிறது. இதே மாதிரி இதை வந்து என்ன பண்ணுறோம் 8ஆல் வகுக்கிறது அப்படின்னா இவ்வளோனா இது ஒரு 8 வரும், அப்புறம் 19, 2 8 16 வரும். அடுத்தது வந்து அதில் 39 வரும். 39 வருது அப்படின்னா 4 8 32 வரும். அப்போ அதில் வந்து எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னா 2 வரணும். ஓகே, அப்போ என்ன வரும் அப்படின்னா 9 9 2. இதுதான் வந்து 8 வந்து இதில் அடிபடும். மீதி இருக்க எதுலையுமே 8 அடிபடாது. ஸோ அப்போ இதையும் வந்து நடுப்புற இருக்க எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாவே போதும். 9 9 2 104 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 8 8 8. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து 8ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 111 கிடைக்கும். ஆனால் 111 அப்படியே போட்டுறக்கூடாது. ஏன்னா அதுவும் ஆப்ஷனில் இருக்குது, அப்படியே போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா இதுக்கும் இருக்கிற பிட்வீன் நம்பர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த நம்பரை விட்டுட்டோம்ல, ஃபஸ்ட் நம்பரை விட்டுட்டோம்ல, இப்போ அந்த ஃபஸ்ட் நம்பரையும் அதோட என்ன பண்ணணும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 111ஓட ஆட் பண்ணிங்க 112. ஸோ ஆன்சர் வந்து ஏ. தப்பாக போட்டுறாதீங்க, ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. ஓகே, இப்போ அதில் என்னென்னா ஒரு இது நம்பரை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதனால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணி தான் போடணும். அடுத்து பார்ப்போம். முதல் 10 இயல் எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10 எண்ணோட சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், n × n+1 டிவைட் பை 2. இப்போ என்ன பண்ணுவோம் அதே மாதிரி 100 101 டிவைட் பை 2 இதெல்லாம் அடிச்சிங்கன்னா 50. 50 × 50, அடுத்தது 0, அடுத்தது 50. ஓகேங்களா? ஸோ அதானே டிவைட் பை 100. மொத்த நம்பர் இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணலாம். இதெல்லாம் இதை அடிச்சிங்க அப்படின்னா 50.5 த ஆன்சர். ஸோ பி இஸ் த ஆன்சர். அடுத்த சம்பளமா 6 குடும்பங்கள் மாத வருமானம் முறையே 3500. இதையும் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். 3500, 2700, அடுத்தது 3000, அடுத்தது 2800, அடுத்தது 3900, 2100. ஓகே, இங்கே பாருங்கள் 1 2 3. ஓகே, அப்போ 3க்கு 0, இங்கே 3 வந்துடணும். ஓகேங்களா? இதை எப்படி எடுத்துக்கலாம்? 1 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12, 5 3 5, 6 3 18. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக என்ன கிடச்சிச்சுன்னா 18000. ஓகே, நேராக அங்கங்கே அடிக்க முடியறதெல்லாம் அடிச்சிருங்க, அடித்து ஆன்சர் பண்ணிடுங்க, டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுச்சு, மொத்தமாக எனக்கு 18000 கிடச்சிருச்சு. மொத்தமாக எத்தனை கொடுப்போம்? 6 குடும்பம்னு சொல்லியிருக்காங்க. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3000 வரும். ஆவரேஜ் வந்து சராசரி வந்து 3000 வரும். ஓகே, அடுத்த சம்பளம். ஒரு தொடர் வண்டி 180 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் செல்கிறது எனில் அதன் வேகத்தை மீட்டர் பர் இதில் மீட்டர் பை வினாடியில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னா ரொம்ப சிம்பிள். 180 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5/8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 5/18ஆல் 5/18ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா கிலோமீட்டர் பார் மணி இருந்து மீட்டர் பார் வினாடிக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 5/18 5/18ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? அதுவே மீட்டர் பை வினாடியிலேருந்து கிலோமீட்டர் பை மணி இல்லை கேட்டாங்கன்னா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 18/5ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இதால் இதை அடிச்சிங்க அப்படின்னா 10 10 × 5 = 50. ஓகேங்களா? 50 மீட்டர் பை வினாடி. அடுத்த கொஸ்டின் போலாமா? 100 மாணவர்கள் மதிப்பெண்கள் சராசரி 40 என கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என தவறாக பதிவீடு செய்யப்பட்டது. அதாவது என்னன்னா 53க்கு பதிலாக 83 போட்டாங்க. அப்போ 83ல் 53 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ கம்மியாக இப்போ இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க? 30 இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. கரெக்டாக எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னா 30 இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த 30 வந்து எத்தனை பேத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னா 100 பேத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ 100 பேத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னா
மொத்தமாக வந்து ஒரு பேருக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 0.3 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொருத்தவனுக்கும் 0.3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த ஒவ்வொருத்தனுக்கும் 0.3 வந்து என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 40 எடுத்துக்குங்க. 40ல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுறீங்க. எதை மைனஸ் பண்ணுறீங்க? 0.3 வந்து மைனஸ் பண்ணுறீங்க. 0.3 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 7, ஓகேங்களா, 39.7. ஓகே, இப்போ ஏ தான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ கம்மியாக இருக்குது, 0.3 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டான இதில் நம்ம போடுறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இது கரெக்டாக கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 4. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 4ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு 3யும் ஒய்க்கு வந்து 4யும் நம்ம அதில் வந்து பதிவிட போகிறோம். அவ்வளோதான். எக்ஸுக்கு 3 அப்படின்னு வைங்க. இங்கே என்ன வரும், 4 3 12 ப்ளஸ்ஸு 20. இந்த சைடு வேல்யூ முடிஞ்சிருச்சு. இங்கே 3, இங்கேயும் 4, 15 மைனஸ் 8. ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 32 வரும். இது ரெண்டையும் எடுத்திங்கன்னா 7 வரும். அவ்வளோதான். நேராக அதுக்கு நேராக அப்படியே சப்ஜெக்ட் பண்ணாவே வேல்யூ வந்துடும். சரி, அடுத்தது பாருங்கள். 58ல் 7/5 ப்ளஸ் 92ல் 3/8 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியே இந்த வேல்யூ அப்படியே எடுத்து போட்டுருவோம். 58 7/5 கூட்டல் 1 9 2 10 போட்டுக்கிறேன். ஏன்னா 0.2ங்கிறனால 3/8. இப்போ எது அதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடிச்சிருவோம். அடுத்து 5ஆல் ஃபஸ்ட்டு இதை அடிப்போம். 1 5 5. அடுத்து இதுலேயும் 1 5 5 வந்துடும். அடுத்தது 3 வரனால 6 வரும். இப்போ 7 6 42, மீதி 4 11, பாக்கி 1 8, 81.2 வந்துடும் இந்த சைடு. அடுத்து இதை வந்து எதை அதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடிச்சிருவோம். ஓகே, எதெல்லாம் அடிக்கலாம், 2ஆல் அடிச்சிருவோம். 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 6 12 18 9 12 6 4. 4ஆவது அடிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக அடிக்க முடியுமா, அடிக்கலாம். 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 1 4, மீதி 29, 7 28, 16 4. அடுத்தது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 3 12, 21 21 23. ஓகே, 21 + 1 22 3 3 5 52.2. அப்படியே இதையே ஆட் பண்ண போகிறீங்க. 52.2 கூட்ட போகிறீங்க. கூட்டினீங்கன்னா 4 3 3 133.4. அடுத்த நம்ம வேலைக்கு போயிடுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 3, இங்கே 5. அப்படியே எடுத்துக்க போகிறீங்க. 15 + 15. இந்த சைடு என்ன வருது அப்படின்னா 45 - 10. இது 30 வரும். இது 35. இதையும் 5ஆல் அடிச்சிங்கன்னா 6.7. 6:7. 6:7. அடுத்த வேல்யூ போயிடும். a + 1/b = 1, b + 1/c = 1, c + 1/a என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நல்லா பாருங்கள், இந்த வேல்யூலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, 1ன்னு இங்கே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இதுவும் 1ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது c + 1/aவும் என்னவாக இருக்கும், அதுவும் 1 தான். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக பார்த்தோன்னே அடிச்சிடலாம் இந்த மாதிரி சம்ஸ்லாம். ஏன்னா a 1/b, ஏக்கு அடுத்தது b 1ன்னு சொல்லிட்டாங்க, பிக்கு அடுத்தது c அதுவும் 1ன்னு சொல்லிட்டாங்க, சிக்கு அடுத்தது a ஒரு சுழற்சியில் வரும். அப்போ அதுவும் என்னது, அதுவும் 1 தான். டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பார்த்தோன்னே அடிச்சிடலாம். இது உட்காந்து கன்ஃபியூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து போகலாம். 24. 5 எண்கள் கூட்டு சராசரி 25. 5 எண் எடுத்துக்கிறேன், அதோட கூட்டு சராசரி 25ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 125. அதில் ஒரு நம்பரை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நீக்கிறாங்க. அப்போ 4 எண் அது வந்து சராசரி 20 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ வரும்னா 80 வரும். இப்போ இதுலேருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கிது, 45. அந்த நம்பர் தான் அது, அந்த நீக்கப்பட்ட எண். ஓகே, அடுத்து போலாமா. இங்கே பாருங்கள், 4
இன்ட்டு 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1. இப்போ 4 எடுத்துக்கோங்க. 4 இன்ட்டு 27. ஃபஸ்ட்டு 4 இன்ட்டு 27 108 இங்கேயே வந்துடும். ஓகேங்களா? ப்ளஸ்ஸு 3 9 ப்ளஸ்ஸு 4. ஓகேங்களா? இது இந்த சைடு வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? கூட்ட போகிறோம். எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 121 வருதா? 120 18 17 121. ஓகேங்களா? டிவைட் பை இங்கே என்ன இருக்குது? 3 த பவர் ஆஃப் 3 இருக்கா? 27 இன்ட்டு 4. இங்கே பார்த்தது தான், அங்கே பார்த்தது தான். ஓகேங்களா? 27 இன்ட்டு 4 108. அப்போ 121 டிவைட் பை 108. இது எங்கே இருக்குது? பியில் இருக்குது. அவ்வளோதான் சம்ஸ் எல்லாமே. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின். அதை தான் திருப்பி கொண்டு வந்திருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஎன்பிசியில் இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.